இன்னொரு பெரிய குற்றச்சாட்டா வைக்கிறது, ஒரு உளவு பார்த்தாரு. நான் என்ன பேசணும், ஏது பேசணும்ன்றத ஒட்டு கேட்டுட்டே இருந்தாரு. உளவு பார்த்தாரு அப்படின்ற ஒரு வார்த்தைய பயன்படுத்துறாரு. அத சொல்றேன் இல்லைங்களா, ஆரம்பத்தில அந்த ஒரு செய்தி வந்தபொழுது, எடுத்த உடனே என்ன பண்ணாங்க? அந்த உற்று கேட்டும் கருப்பியை ஒரு தனியார் நிறுவனமிடம் கொடுத்து, அதனுடைய ஆதாரங்களை வாங்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்பொழுது பத்திரிகையாளர்கள் எல்லாம் கேட்டு, அன்புமணி ராமதாஸ் இத வச்சிருப்பாரான்னா, நான் அப்படி சொல்லல. அன்புமணி ராமதாஸ் வச்சாரு, நான் சொல்லல அப்படின்னு. கண்டுபிடிக்கணும்னு சொன்னாரு. யார் வச்சாங்கன்றத கண்டுபிடிக்கணும்னு சொன்னாரு. அதிலிருந்து கிட்டத்தட்ட 15 நாட்களுக்கு பிறகு, மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அதே தான் சொன்னார். எங்களுடைய செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் பாலுவும் அதுதான் சொன்னாரு. நாங்க டிஜிபி கிட்ட நேரடியாக மனு கொடுக்குறோம், உடனடியாக அதை கண்டுபிடிக்கணும்னு சொன்னோம். அது ஒரு 15 நாளுக்கு பிறகு அந்த காவல்துறையிடம் அது ஒப்படைக்கப்பட்டது. இதுல எதுலயாவது ஒரு இடத்துல அன்புமணி ராமதாஸ் வச்சாருன்ட்டு வந்திருக்கா? இல்ல அன்புமணி ராமதாஸ் தான் வச்சாருன்றதுக்கான ஆதாரம் ஏதாவது இருக்கிறதா? நீங்க குற்றச்சாட்டு சொல்ல வேண்டுமா தான் சொன்ன இல்லைங்களா? தீர்ப்பை எழுதிவிட்டு அதற்கு குற்றச்சாட்டு நம்ம ஆதாரங்களை திரட்ட வேண்டும் என்பதற்காக ஒன்னு சொல்லிட்டு எந்தவித ஆதாரமும் இல்லாம ஒரு குற்றச்சாட்டை போற போக்குல சொல்லிவிட்டு போறதுதான் என்ன ஒட்டு கேட்டாரு. அப்படி ஒட்டு கேட்கின்ற அளவிற்கு தரம் தாழ்ந்த தலைவராக அன்புமணி ராமதாஸ் அவர்களை நாங்க பார்க்கல. அவருக்கு என்று ஒரு தனி தரம் இருக்கிறது. இன்னைக்கு கூட மரியாதைக்குரிய பாலு அவர்கள் சொன்ன மாதிரி ஒட்டு கேட்டிருந்தால் இந்த சூழ்நிலையே வந்திருக்காது.